பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை முதல்ல வாசிக்கிற கவனித்து பாருங்க. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாக உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். இன்னைக்கு சாலமோனை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். படிப்படியா நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, ஒவ்வொரு நாளும். அப்போ சாலமோனுடைய விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தாருங்கிறத பார்த்தோம். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை சாலமோன் தக்க வச்சுக்கணும்னா, ஸ்டேபிளா தனக்கு மாத்திக்கணும்னா, அந்த ஆசீர்வாதத்தை கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கணும்னா ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு கன்க்ளூஷனா. இந்த ஆசீர்வாதம் உங்ககிட்ட சரியா இருக்கணும், அப்படியே இருக்கணும்னா சாலமோன் நீ இதை செஞ்சாகணும். அதுதான் இன்னைக்கு நான் வாசிச்சிருக்கிறேன். அப்ப தகப்பனுடைய வழியிலையும் ஃபர்ஸ்ட் தகப்பனுடைய தாவீதுக்கு கட்டளையிட்ட காரியங்களை கை கொண்டு, ரெண்டாவது புதுசா நான் உனக்கு என்ன வழியை உனக்கு சொல்றனோ காமிக்கிறனோ அதுல நீ சரியா நடந்து அதுல சரியா இருந்தீனா இந்த ஆசீர்வாதம் உனக்குள்ள நிலையா இருக்கும்னு சொல்லி கட்ட பேசுகிறார். இன்னைக்கு நிறைய பேரு கர்த்தருடைய சமூகத்துல ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறோம். பலவீனத்துல பலன் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த பலத்தை வாங்கிக்கிறோம். ஆனா அது வாங்கி சுகத்தை பெற்றோன்னு இயேசுவை மறந்து போகிறோம். அது தவறு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வியாதி பலவீனம் வரும் பாருங்க, அது ரொம்ப மோசமாய் போய்விடும். பிரியமான சொன்னே, என்னைக்குமே வாங்குற ஆசீர்வாதத்தை சரியா மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். வேற எதையோ இல்ல நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கல. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் அது சுகமா இருக்கலாம், அது பலனா இருக்கலாம், ஞானமா இருக்கலாம், பயத்தை நீக்கி பலத்தை கொடுக்கலாம், இல்ல பொருளாதாரத்துல ஆசீர்வாதம் கொடுக்கலாம், இல்ல ஒருவேளை குழந்தை பாக்கியின் ஆசீர்வாதம், எதா இருந்தாலும் சரிங்க. சிறுசோ பெருசோ தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல நம்ம உண்மையா எப்பவும் நிலையான அந்த ஆசீர்வாதம் நிலையானதா இருக்கணும். அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நடக்கிறது தான், வேற எதுவுமே கிடையாது. வசனம் வாசித்து தினந்தோறும் ஜெபித்து வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோமானால், கர்த்தர் காட்டுகிற வழியில நம்ம நடப்போமானால், கண்டிப்பா நான் சொல்றேன், நம்முடைய ஆசீர்வாதத்தை ஒரு பிசாசும் அசைக்க முடியாது. நம்ம ஆசீர்வாதத்தை எந்த மனுஷனும் தடை பண்ண முடியாது. கொடுத்த ஆசீர்வாதத்தை பிசாசுனால பிடுங்கவும் முடியாது. அதுதான் உண்மை. ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு சாலமோன் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆனா அந்த ஆசீர்வாதத்தில் நிலையா இருப்பதற்கு வழியை காண்பித்திருக்கிறேன். அந்த வழியை நாங்களும் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம். நீர் எங்களுடைய ஆசீர்வாதத்தில் ஆண்டவரே நாங்கள் குறைவுபடாதபடிக்கு இந்த ஆசீர்வாதத்தை சரியா மெயின்டைன் பண்ண, ஆண்டவரே மேலும் மேலும் உடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என் தேவனுடைய வல்லமையுள்ள கரத்துல தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை நோக்கி பார்த்து கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், தொடர்ந்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க. கொடுத்த ஆசீர்வாதத்துல நிலையாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் இதன் நிமித்தம் உங்களை ஆசீர்வதித்து இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை கொடுப்பாராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.